نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فضل أيام الدنيا أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களாகத்தான் காலத்தை அமைத்து வைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான கண்ணியமான மாதங்கள். ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் கண்ணியமான சிறப்பான மாதங்கள். ذுல்காதா மாதத்தினுடைய 24வது பிறையில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம், அடுத்த மாதம் ذுல்ஹிஜ்ஜா, அதற்கு அடுத்த மாதம் முஹர்ரம், 3 மாதங்கள் தொடராக வருகிறது. 4வது ரஜப். இந்த 4 மாதங்களும் சிறப்பான கண்ணியமான மாதங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை, சில நாட்களை, சில இரவுகளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பாக்கியிருக்கிறான். அந்த மாதத்தில், அந்த நாளில், அந்த இரவில் அமல் இபாதத் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய அமல் இபாதத்திற்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். பொதுவாக எல்லா காலங்களும் கண்ணியமானதுதான். குர்ஆனில் அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அது அனைத்தும் கண்ணியமானது. கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா இரவுகளும் சிறப்பானதுதான். அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், பொதுவான எல்லா காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 365 நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள் தான். அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து 10 இரவுகளை தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம் பரக்கத்துக்குரிய நேரம். அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். முழு காலமும் கண்ணியமானது. அதில் 10 இரவுகளை அல்லாஹ் நேரடியாக தெரிவு செய்கிறான். அந்த 10 இரவுகளும் கண்ணியமான சிறப்பான இரவுகள். வலயாலின் அஷ்ர், இந்த 10 இரவுகள் எந்த இரவுகள்? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன் வல் ஹலஃப், குர்ஆனுடைய விரிவாளர்களில்
பெரும்பான்மையானவர்கள் வலையாளின் ஆஷிர் 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகளும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் என்று பதிவு செய்கிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீர் கிதாபாகிய தஃப்சீருல் குர்ஆனில் அஸீமில் அவர்கள் எழுதுகிறார்கள், வஹுவ ஸஹீஹ், இந்த கருத்துதான் சரியான நேர்த்தியான கருத்து. வலையாலின் ஆஷிர் 10 இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகளும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள். வர இருக்கின்ற இந்த 10 நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். சில அறிஞர்கள் இப்படியும் பதிவு செய்கிறார்கள், ரமதானுடைய கடைசி 10 விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 சிறப்புக்குரியது. சரியான கருத்து என்னவென்றால், ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கு பின்னர் சிறப்பான கண்ணியமான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான். குர்ஆனில் அல்லாஹ் வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்ன? அந்த நாட்கள் இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த அறியப்பட்ட நாட்கள் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான். கணேசக்குரிய சகோதரர்களே, பஸார், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபضل அய்யாமி துன்யா அய்யாமுல் ஆஷிர், இந்த துன்யாவுடைய நாட்களில் சிறந்த நாட்கள் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஏன் சிறப்புக்குரியது? இந்த 10 நாட்களுக்கு ஏன் இந்த சிறப்பு? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி என்ற ஸஹீஹுல் புகாரியுடைய விளக்க நூலில் எழுதுகிறார்கள், உம்மஹாத்துல் இபாதாத், இபாதத்துகளுடைய அடிப்படைகள் இந்த நாட்களில் நிகழ்கிறது. இந்த நாட்களில் தொழுகை நடக்கிறது, நோன்பு நோக்கிறார்கள், சதகா தான தர்மங்கள் செய்கிறார்கள், எந்த காலத்திலும் செய்ய முடியாத ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுகிறது. உம்மஹாத்துல் இபாதாத், இபாதத்துகளுடைய அடிப்படைகள் இந்த நாட்களில் நடக்கிறது. அதனால தான் இந்த நாட்களுக்கு சிறப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள், முன்னால் வாழ்ந்த இறை நேசர்கள், சாலிஹான மக்கள் 3 பத்துகளை ஹயாத்தாக்கினார்கள், 3 பத்துகளை கௌரவப்படுத்தினார்கள். அல் அஷ்ருல் அഖீர் மின் ரமதான், ரமதானுடைய கடைசி 10, ரமதானுடைய கடைசி 10 ஸலஃபு ஸாலிஹீன்கள் அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்கினார்கள். வல் அஷ்ருல் அவ்வல் மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை அவர்கள் ஹயாத்தாக்கினார்கள். வல் அஷ்ருல் அவ்வல் மின் முஹர்ரம், முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களையும் அவர்கள் ஹயாத்தாக்கினார்கள். எனவே வர இருக்கின்ற இன்னும் 4-5 நாட்களில் துல்ஹிஜ்ஜா மாதம் வர இருக்கிறது. அந்த 10 நாட்களும் அதிகமாக அமல் இபாதத் செய்ய வேண்டிய நாட்கள், நோன்பு நோக்க வேண்டிய நாட்கள். சுனனு திர்மிதி, சுனன் இப்னு மாஜா இந்த கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய நாட்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வது அஹப்பு இலல்லாஹி வ அஃதல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது, வ அஃதல் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏனைய நாட்களில் அமல் இபாதத்கள் நாம் செய்கிறோம், தொழுகிறோம், சதகா தான தர்மங்கள் செய்கிறோம், எல்லா அமல்களும் செய்கிறோம். ஏனைய காலங்களில் செய்வதை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய சதகா தான தர்மங்கள், தொழுகை, எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பன்மடங்கான நன்மைகள் இருக்கிறது. அந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் 10 நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களுடைய
ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சமம். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டால் அரஃபாவுடைய தினம் வரை 9 நோன்புகள். 10வது நாள் பெருநாள். பெருநாளையில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். 9 நோன்புகளை நோட்கலாம். அந்த 9 நோன்புகள் ஒருவன் நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சமம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைவதென்றால் ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் எப்போது வரும்? ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒற்றை படையான இரவுகள் 21, 23, 25, 27, 29 முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் அவு ஃபி ஆகிரி லைலா 30வது இரவில் கூட வரலாம். ஒரு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் ஆக குறைந்தது 6 இரவுகளை ஹயாத்தாக்கினால் தான் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சமம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய அந்த இரவுகளை ஹயாத்தாக்கினால், அமல் செய்தால் 10 லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் ஃபீஹின்னல் அமலு அஹப்பு இலல்லாஹி வ அஃபல். ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த முதல் 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வதை அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பம். அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த நாட்கள் சிறப்பான நாட்கள். வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் ஒரு மாதம் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் அவரை அழைத்தான். அல்லாஹ்வோடு முனாஜாவில் இருந்தார். அல்லாஹ் மேல் நிச்சயமாக இன்னும் 10 நாட்களை கொடுத்து 40ஆக பூர்த்தி செய்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். துல்காதா முழுக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு முனாஜாவில் இருந்தார்கள். அல்லாஹ் 10 நாட்களை கூட்டி 40ஆக பூர்த்தி செய்தான். அந்த 10 நாட்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். வல் அஸ்ர், அல்லாஹ் பொதுவான எல்லா காலத்தின் மீதும் சத்தியம் செய்து 10 இரவுகளை தெரிவு செய்து வலையாலின் ஆஷிர், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான். காலம் எல்லாமே கண்ணியமானது, அதில் குறிப்பாக இந்த 10 நாட்கள் கண்ணியமானது. அந்த 10 நாட்களிலேயும் வஷ்ஷஃபி வல் வத்ர், பெருநாளுடைய தினத்தின் மீதும் அரஃபாவுடைய தினத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அரஃபாவுடைய தினம் என்பது பெருநாளைக்கு முந்தைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள். அரஃபாவுடைய நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். யௌமுன் நஹர் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், பெருநாளுடைய தினத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த 2 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள், மிக சிறப்பான நாட்கள். முஃப்தி ஷஃபி உஸ்மானி அவர்கள், முஃப்தி தகி உஸ்மானி இன்றைய பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆஸம் அவர்கள் தான். முஃப்தி தகி உஸ்மானி அவர்களுடைய வாப்பா முஃப்தி ஷஃபி மஆரிஃபுல் குர்ஆன் என்ற அவருடைய தஃப்சீருடைய கிதாபில் எழுதுகிறார்கள், உண்மையாகவே இந்த 2 நாட்களும் மிக சிறப்பான நாட்கள் தான், மிக வித்தியாசமான நாட்களும் தான். சந்திர கணக்கின் பிரகாரம் இஸ்லாமிய அடிப்படையில் முதலாவது இரவு, அதற்கு பின்னர் தான் பகல். அரஃபாவுடைய நாளை எடுத்துக் கொண்டால் முதலாவது இரவு, அதற்கு பின்னர் பகல், அதற்கு பின்னால் வரக்கூடிய இரவும் அரஃபாவை சார்ந்தது. அப்படி என்றால் அரஃபாவுடைய நாளுக்கு 2 இரவுகள், ஒரு பகல், பெருநாளைக்கு ஒரு பகல் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய
சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், மிக கண்ணியமான சிறப்பான நாள். அன்றைய நாளில்தான் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று சேர்வார்கள். அந்த அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், மா மின் யௌமின் அக்ஸர் மின் அய்யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட வேற எந்த ஒரு நாளிலும் அல்லாஹ் நரகவாசிகளை இவ்வளவு அதிகமாக உரிமை விடுவதில்லை. அரஃபாவுடைய நாள் அந்த அளவுக்கு அல்லாஹ் நரகவாசிகளை உரிமை விடுகிறான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் யாரெல்லாம் அமல் இபாதத்தில் இருக்கிறார்களோ, அமல் இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, வஇன்னஹு லயதுனு, அந்த அடியார்களுக்கு நெருக்கமாக அல்லாஹ் வருவான். சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்தில் காட்டி சொல்வான், பெருமையாக அல்லாஹ் பேசுவான். ஃபயகூலு மா அராத ஹாஉலா, இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமா, இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் அமல் இபாதத் செய்ய வேண்டிய நாள். ஹாஜிகள் மட்டுமல்ல, ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று சேர்வார்கள், அங்கு அமல் செய்வார்கள். இங்கு இருக்கக்கூடிய நாமும் அரஃபாவுடைய நாளில், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாளில் நோன்பு நோற்று அதிகமான அமல் இபாதத் செய்ய வேண்டிய ஒரு நாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பாதா. முந்தைய பிந்தைய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு அரஃபாவுடைய நோன்பு பரிகாரமாக அமையும் என்று அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் ஆதரவு வைக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹ் ஒரு போதும் வீணாக்க மாட்டான். இன்னும் சில ரிவாயத்களில் உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு முந்தைய பிந்தைய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். யாருக்கெல்லாம் 9 நோன்புகளும் நோக்க முடியுமோ, குடும்பமாக 9 நோன்புகளையும் நோட்போம். 9 வருடங்கள் நோன்பு நோக்க நன்மை. 9 நோன்புகள் நோக்க முடியவில்லையா, முடியுமான அளவுக்கு நோட்போம். ஆக குறைந்தது அரஃபாவுடைய நோன்பை கட்டாயமாக எல்லாரும் நோட்போம். பெருநாளைக்கு முந்தைய தினம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரமதானுடைய நோன்பை எப்படி நோட்போமோ அதே போன்று முக்கியத்துவம் கொடுத்து அரஃபாவுடைய நோன்பை நாம் குடும்பமாக நோட்போம். நோன்பு என்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். அரஃபாவுடைய தினம் அல்லாஹ் அடியார்கள் அமல் இபாதத்தின் மூலம் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால் கட்டாயமாக அரஃபாவுடைய நோன்பை நோட்போம். ஒரு நோன்பினுடைய கூலி என்ன? அல்லாஹ் வஅன உஜ்ஸா பிஹி, எல்லா அமல்களுக்கும் கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்புக்கு கூலி சொல்லப்படவில்லை. நானே கூலியாகி விடுகிறேன். வஅன அஜ்ஸி பிஹி, நானே கூலி கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய खजाना எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஆயுள் காலம் மிக குறைவு. முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். 1000, 2000, 3000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆயுள் காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். எங்களுடைய ஆயுள் காலம் மிக குறைவு. அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். அல்லாஹ் எங்களுக்கு இந்த துன்யாவில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அடுத்த வருட அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நோன்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்த வருடம் இந்த நேரம் கபரில் இருக்கலாம், மவுத் எந்த நேரத்திலும் வரலாம். அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அமல் இபாதத்தில் ஈடுபடுவோமோ
அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நேசத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பா. ஒரு அடியான் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பான், நான் அவனை நேசிக்கும் வரை. எல்லா காலத்திலும் நஃபீலான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இது போன்ற சிறப்பான நாட்கள் வரும்போது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம். வர இருக்கின்ற இந்த 10 நாட்கள் 9 நோன்புகளையும் முடியுமானவரை குடும்பமாக நோக்க முயற்சி செய்வோம். அந்த 10 நாட்களையும் 10 இரவுகளையும் அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவோம். ரமதானுடைய கடைசி 10 நாம் எப்படி ஹயாத்தாக்கினோமோ, அதிகமாக இபாதத் செய்தோமோ, அதே போன்று இந்த 10 நாட்களையும் நாம் ஹயாத்தாக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத். அரஃபாவுடைய நாள் பிறை தென்பட்டதில் இருந்து அய்யாமு தஷ்ரீக் கூடிய 3வது நாள் சூரியன் மறையும் வரை தக்பீர் சொல்வது சுன்னah. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நாட்களில் தஹ்லீல், தக்பீர், தஹ்மீதை அதிகம் சொல்லுங்கள், தக்பீரை அதிகம் சொல்லுங்கள். சஹாபாக்கள் இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள். குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இது போன்ற சஹாபாக்கள் இந்த நாட்களில் தக்பீரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய பெட்டில் அமர்ந்து, படுக்கையில் அமர்ந்து கூட தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த 4 நாட்களும் தக்பீருடைய நாட்கள். அதிகமாக தக்பீர் சொல்வோம். அதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. மஸ்ஜிதில் இருக்கும் போது மாத்திரமல்ல, தொழுகைகளுக்கு பின்னால் மாத்திரமல்ல தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த 4 நாட்களும் எல்லா நேரத்திலும், பாதைகளில் போகும் போதும் பஜார்களில் இருக்கும் போதும் சஹாபாக்கள் அப்படித்தான் தக்பீர் சொன்னார்கள். வெட்கப்படக்கூடாது. அது ஒரு ஷாயிரான், இஸ்லாமிய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் யௌமுன் நஹர், பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய தினத்தில் சில சுன்னத்தான அமல்கள் இருக்கிறது. குளித்து புத்தாடைகள் அணிந்து அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்தி வாசமாக மஸ்ஜிதுக்கு நேரங்காலத்தோடு சென்று தொழுகையில் ஹுத்பாவில் கலந்து கொண்டு உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், முஸ்லிம் சகோதரர்களோடு முசாஃபஹா முஆனகா செய்து அன்பை, பாசத்தை பரிமாறிக்கொள்வது, சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் பெருநாளுடைய நாளையில் சுன்னத். பெருநாளுடைய நாளையில், குறிப்பாக ஹஜ் பெருநாளுடைய நாளையில் நாம் என்ன அமல் செய்தாலும், பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் இராகத்துத்தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியா யாருக்கெல்லாம் கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு சுன்னத்தி முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. சாதாரண சுன்னத்தல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. யாருக்கு வசதி இருந்தும் அவர் குர்பான் கொடுக்கவில்லையோ மக்ரூஹ், மார்க்கத்தில் அது வெறுக்கப்பட்டு இருக்கிறது. குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் குர்பானுக்காக தயாராகுங்க. பெருநாளுடைய தினம் என்னுடைய செலவீனம், என்னுடைய குடும்பத்துடைய செலவீனம், என்னுடைய ஆடை, என்னுடைய செலவினத்துக்கு கீழே உள்ளவர்களுடைய ஆடை, இது போக மேல் மிச்சமாக பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறது என்றால் கட்டாயம் குர்பான் கொடுங்க. அது சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. சிலர் நினைக்கிறார்கள் கோடி கணக்கில் பணம் இருந்தால், லட்சக்கணக்கில் பணம் இருந்தால், கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகளுக்கு தான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக சிறந்தது தனி மாடு கொடுப்பது, தனி ஆடு கொடுப்பது.
அந்த அளவுக்கு வசதி இல்லை, பங்கு சேர்ந்து 7 ஒரு பங்கை கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதா? அந்த நேரத்தில் சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக ஆகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஏன் குர்பான் கொடுக்கிறோம்? முதலாவது இதாஅத், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம். அல்லாஹ் குர்பான் கொடுக்குமாறு சொல்கிறான், நாம் கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குமாறு சொல்கிறார்கள், நாம் கொடுக்கிறோம். முதலாவது இதாஅத், வழிபட்டதை நாம் செய்கிறோம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னாவை ஹயாத்தாக்குகிறோம். எத்தனை கோடி லட்சம் நாம் சதகா செய்தாலும் உதுஹியாவுடைய நியத்தோடு ஒரு மாட்டை, ஆட்டை, ஒட்டகத்தை அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போடுகிறோமே, அந்த சதகா தான் ஆக சிறந்த சதகா. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சதகாவுக்கு நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உதுஹியாவுடைய அமலுக்கு நன்மைகளை தருகிறான். உதுஹியா என்பது ஷைரத்தும் மின் ஷாயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அதான் எப்படி இஸ்லாமிய அடையாளமோ, பெருநாட்கள் எப்படி இஸ்லாமிய அடையாளமோ, அதே போன்று உதுஹியா என்பது ஒரு ஷாயிரா, இஸ்லாமிய அடையாளம். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, யார் இஸ்லாமிய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளத்துடைய தக்வாவை சேர்ந்தது. வசதி உள்ளவர்கள் கட்டாயம் உதுஹியா கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர் கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, என்னுடைய முஸல்லாவை அவர் நெருங்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு அழைக்கக்கூடியவர்கள், தொழுகைக்கு அழைக்கக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், யாருக்கு குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர் கொடுக்கவில்லையோ அவர் முஸல்லாவுக்கு வர வேண்டாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவோம். நான் அடிக்கடி ஞாபகம் செய்யக்கூடிய ஒன்றுதான், நாம் ஹலாலாக உழைப்போம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரெல்லாம் பிசினஸுக்காக போகாமல் இருக்கிறார்களோ, சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை தன்னுடைய அசாவியால் அடித்து திரட்டுவார்கள். சொல்வார்கள், இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, வியாபாரம் செய்யுங்கப்பா, வியாபாரம் செய்து தலைமையுடன் செல்லுங்கள். ஹலாலாக உழைப்போம், ஹலாலாக சம்பாதிப்போம். ஹஜ் உம்ரா என்ற அந்த கடமைகளை நிறைவேற்ற ஹலாலாக சம்பாதிப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்க ஹலாலான முறையில் சம்பாதிப்போம். தன்னுடைய குடும்பத்தை கண்ணியமாக வாழ வைக்க ஹலாலாக உழைப்போம். யாரிடத்திலும் கையேந்தாமல் கண்ணியமாக வாழ ஹலாலாக உழைப்போம். உதுஹியா என்ற சிறந்த ஒரு அமலை நிறைவேற்ற. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுக்காக வேண்டிய நாம் உழைக்கணும். எவ்வளவு சிறப்பான ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியாவுடைய அமலை வருடம் நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்றால் என்ன? குர்பான் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக யாரெல்லாம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்கிறார்களோ, அது உதுஹியாவுடைய நியத்தோடு இருக்கலாம், அல்லது நேர்ச்சியாக இருக்கலாம், வேறு வேறு நியத்துகளாக இருக்கலாம், அக்கைகாவாக இருக்கலாம். குர்பான் என்பது பொதுவான ஒரு பெயர். அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய அந்த அறுப்புக்கு தான் குர்பான் என்று பெயர். உதுஹியா என்றால் என்ன? உதுஹியா என்றால் பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சூரியன் உதித்து ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து, அதாவது இஷ்ராக்குடைய நேரத்தில் இருந்து இமாம் தொழுகைக்கும் ஹுத்பாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுப்பாரோ அந்த நேரத்தில் இருந்து, எங்களுடைய ஊரில் இமாம்
தொழுவித்து ஹுத்பா செய்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல, அந்த நேரம் கடந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அந்த நேரத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் கூடிய 3வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னர் ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3இல் ஒன்றை தகர்ருபன் இலல்லாஹ் அல்லாஹுக்காக வேண்டி உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அதுதான் உதுஹியா. ஒருவர் திருநாளுடைய நாள் சூரியன் உதித்து ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து இமாம் ஹுத்பாவுக்கும் தொழுகைக்கும் எந்த நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதற்கு முன்னர் அறுத்தார். ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைந்த பின்னர் அறுத்தால் அது உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் அல்லாஹ்வுக்காக அறுக்கிறார், குர்பானாகும். உதுஹியாவோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, வெறும் ஒரு சதகாவாக தான் அது ஆகும். ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3இல் ஒன்றை தான் உதுஹியா கொடுக்கலாம். ஒருவர் மானை, மறையை, கோழி, சேவலை உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்படாது. ஒருவர் எரும மாட்டை உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜாமூஸ் எரும மாடு என்பது நௌஅம் மினல் பக்கர், மாட்டில் ஒரு வகை. எரும மாட்டை உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். தகர்ருபன் இலல்லாஹ் அல்லாஹுக்காக அறுக்கப்படுவதுதான் உதுஹியா. ஒருவர் பேருக்காக, புகழுக்காக நானும் உதுஹியா கொடுக்கிறேன் என்று மக்களுக்கு காண்பிப்பதற்காக அறுத்தால் அந்த அறுப்பிலேயே அது உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட வேண்டும். சில இடங்களில் மாடு வாங்குவதற்கு பணம் போதாதே, அது பங்கு செய்வதற்கு யாரும் இல்லை, அதனால் ஏற்கனவே அறுக்கப்பட்ட மாட்டினுடைய இறைச்சியை வாங்கி உதுஹியாவுடைய நீயத்தோடு சதகா செய்திருந்தார்கள். இது கூடுமா கூடாதா? அறுக்கும் போது உதுஹியாவுடைய நீயத் அவசியம். அதனால் ஒரு உதுஹியாவுடைய நீயத்தோடு ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு மாட்டை ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு மாட்டினுடைய மாமிசத்தை இவர் வாங்கி உதுஹியாவுடைய நீயத்தோடு சதகா செய்தால் அது வெறும் ஒரு சதகா தான். உதுஹியாவுடைய எந்த சம்பந்தமும் இல்லை. அறுக்கும் போது நீயத் கட்டாயம். அறுக்கும் போது உதுஹியாவுடைய நீயத்தால் அறுக்கப்பட வேண்டும். சிலர் மாடு அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது, அதற்கு பணம் கொடுத்திருக்கவே மாட்டார்கள், அல்லது பிறகு தருகிறேன் என்று சொல்லி இருக்க கூட மாட்டார்கள். அறுக்கப்பட்டிருக்கும், அதற்கு பின்னர் தான் பணமே கொடுப்பார்கள், அதற்கு பின்னர் தான் அந்த பங்கையே வாங்குவார்கள். அது கூடாது. தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை எப்படி உதுஹியா கொடுக்கலாம்? மாட்டினுடைய 7 பங்கு என்றால் அந்த ஒரு பங்கை இவர் பணம் கொடுத்து வாங்கணும், இல்ல பிறகு தருகிறேன் என்று உறுதியாக சொல்லணும். அறுக்கும் போது இவர் அந்த இடத்தில் இருந்து இவர் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை அறுக்க சொல்கிறாரோ அவரை தனக்கு வக்கீலாக, தனக்கு பகரமாக ஆக்கணும். கணியத்துக்குரிய சகோதரர்கள், இது போன்ற நிறைய மசாலாக்கள், ஃபத்வாக்கள் இருக்கிறது. உலமாக்களை அணுகி சரியான முறையில் தெரிந்து செய்யுங்கள். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது, ஒரு ஒட்டகத்தினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். 7 நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாட்டை எப்படி குர்பான் கொடுக்கலாமோ அதே போன்று ஒருவருக்கு 7 நியத்துகளுக்காக ஒரு மாட்டை அறுக்கலாம். இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் ஃபதாவல் குப்ராவில் இந்த ஃபத்வாவை மிக தெளிவாக எழுதுகிறார்கள். நான் உதுஹியா கொடுக்கணும், உதுஹியாவுடைய ஒரு பங்கு. எனக்கு 2 மகன்மார்கள், இதுவரை நான் அகைகா கொடுத்ததில்லை. ஒரு மகனுக்கு 2 பங்கு, இன்னொரு மகனுக்கு 2 பங்கு, 5 பங்குகள் ஆகிவிட்டது. ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கும் அகைகா கொடுத்து இல்ல. ஒரு பங்கு நேர்ச்சை வைத்திருந்தேன், அதற்கு ஒரு பங்கு. இந்த நியத்துகளோடு ஒரு மாடு அறுக்கப்பட்டால் அனைத்துமே கபூல் செய்யப்படும். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு அக்கைகா கொடுத்தில்லை என்றால் தனித்தனி ஆடாக கொடுப்பதுதான் சிறந்தது. அந்த அளவுக்கு வசதி இல்லை, தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் இந்த முறையிலும் நிறைவேற்றலாம். அக்கைகா என்பது எங்களுடைய மௌத் வரை எங்களோடு கொள்கை கொண்டே இருக்கும். எனக்கு 99 வயது, இதுவரை அக்கைகா கொடுத்து இல்ல. நான் ஹயாத்தோடு இருந்தால் அக்கைகா கொடுக்கலாம், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அக்கைகா கொடுக்கலாம், வஃபாத்தானதற்கு பின்னர் கொடுக்க முடியாது. புலூகை பருவயதை அடையும் வரை என்னுடைய அக்கைகாவுடைய பொறுப்புதாரி என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பொறுப்புதாரிகள். புலூகுக்கு பின்னர், பருவ வயதை அடைந்ததற்கு பின்னர் என்னுடைய அக்கைகாவுக்கு நான் தான் பொறுப்புதாரி. கணேசக்குரிய சகோதரர்களே, யாருக்காவது அக்கைகா நிறைவேற்றி இல்லை என்றால் அந்த அக்கைகாவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மௌத் வரை கொள்கிக் கொண்டே இருக்கும். பழைய காலங்களில் மசாலாக்கள் ஃபத்வாக்கள் பெரிய அளவு தெரியாதே, சேவலை அரசு கூட அக்கைகா கொடுத்திருப்பார்கள். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சிறு பிராயத்தில் எனக்கு அக்கைகா கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, இப்ப உங்களுக்கு வசதி இருக்கிறதா, தாராளமாக கொடுக்கலாம். கணேசக்குரிய சகோதரர்களே, சில இடங்களில் மாடுகள் அறுக்கப்பட்டது, பிஸ்மில் சொல்ல மறந்து விட்டார்கள், தக்பீர் சொல்ல மறந்து விட்டார்கள். அதனால் சில இடங்களில் மாடுகளை புதைக்க செய்திருக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரபீஹத்துல் முஸ்லிமி ஹலால், ஒரு முஸ்லிமால் அறுக்கப்பட்ட பிராணி ஹலால். பிஸ்மில் சொல்வதோ தக்பீரோ சுன்னத்தான். சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது, தக்பீர் சொல்வது, இதுவெல்லாம் சுன்னத். ஷரத் நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் அறுப்பதுதான். முஸ்லிம் அல்லாதவர் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தாலும் அது ஹலால் ஆகாது. சில இடங்களில் பிஸ்மில் சொல்லவில்லையே, தக்பீர் சொல்லவில்லையே என்று அந்த மாட்டை புதைத்திருக்கிறார்கள். அதனால் இதை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கணேசக்குரிய சகோதரிகளை சொல்வதென்றால் நிறைய இருக்கிறது. அறுப்பினுடைய சட்ட திட்டத்தை தெரிந்து செய்யுங்கள். நரி, சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த இரண்டையும் ஒரே தடவையாக அறுக்க வேண்டும். அந்த இரண்டு நரம்புகளும் முழுமையாக அறுப்படுவதற்கு முன்னர் கத்தியை எடுத்தான். செத்த மாட்டினுடைய சத்தம் தான் அதற்கு. அந்த மாட்டை சாப்பிடக்கூட முடியாது. கூட்டு குர்பான் கொடுக்கும் போது பரக்கத்துக்காக மாறி மாறி அறுப்பார்கள். கையை உயர்த்தினால் செத்த மாட்டினுடைய சத்தம் அதற்கு வந்துடும். பரக்கத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே நடியாக வைத்து அறுக்கலாம். ஆனால் ஒரே தடவையாக மரி, சுவாச குழாய், ஜீரண குழாய் இரண்டும் ஒரே தடவையாக அறுப்பட வேண்டும். அதற்கு பின்னர் உள்ள கருத்து நரம்புகள் அது அறுப்படவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. சுன்னத்தான முறை கடைசி வரை கொண்டு போய் தலையை வேறாக்காமல் வைத்து விடுவதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து செய்வோம். உதுஹியாவுடைய அமலை நாம் நிறைவேற்றுவோம். அதை மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய முறையில், மார்க்கம் எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறையை தெரிந்து செய்வோம். ஆடு மாடுகள் வாங்கும் போது சில குறைகள் இருக்கிறது. அந்த குறையோடு நாம் அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்படாது, வெறும் ஒரு அறுப்பாக தான் ஆகும். அதனால உலமாக்களிடத்தில் கேட்டு சட்ட திட்டங்களை தெரிந்து அழகான முறையில் இந்த உதுஹியாவுடைய குர்பானுடைய அமலை நாம் நிறைவேற்றுவோம். அத்தீனு மா ஷரஅஹுல்லாஹ், மார்க்கம் என்பது அல்லாஹ் ஷரியத்தாக்கியதுதான் மார்க்கம். நாம் நினைப்பதெல்லாம் மார்க்கமாகாது. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் உதுஹியாவுடைய நிய்யத் வைத்திருக்கிறீர்களோ, பிறை தென்படுவதற்கு முன்னர் நெகத்தை, முடியை வெட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய செலவீனத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர்களும் நெகம், முடி வெட்டுவதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. சிலர் நினைப்பார்கள், நெகத்தை, முடியை பிறை தென்பட்டதற்கு பின்னர் வெட்டினால் உதுஹியா நிறைவேற்ற முடியாதே. நெகத்தை, முடியை வெட்டாமல் இருப்பது சுன்னத். அப்படி வெட்டினால் தாராளமாக குர்பான் உதுஹியா கொடுக்கலாம். உதுஹியாவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது.
ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை வைத்திருக்கிறான்? ஹாஜிகளுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதில் சிலதை அல்லாஹ் குர்பான் கொடுக்கக்கூடியவருக்கும் வைக்கிறான். நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. ஹாஜிகளுக்கு அல்லாஹ் இறக்கக்கூடிய பரக்கத்துகளில் உதுஹியா கொடுக்கக்கூடியவருக்கும் சில பரக்கத்துகளை அல்லாஹ் அருளுகிறான். அதனால தன் ஹாஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திட்டங்களை உதுஹியா கொடுக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ் வைத்து ஹாஜிக்கு இறக்கக்கூடிய பரக்கத்துகளில் ஒரு சில பரக்கத்துகளை உதுஹியா கொடுக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ் இருக்கிறான். யாருக்காவது பிறை தென்பட்டு 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் இடையில் உதுஹியாவுடைய நியத்து வந்தால், எப்பொழுது நியத்து வந்ததோ அந்த நேரத்தில் இருந்து முடியோ நெகத்தையோ வெட்டக்கூடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உதுஹியா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. உலமாக்களிடத்தில் மஷூரா கேட்டு சரியான முறையில் மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அழகாக இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம். துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதல் 10 நாட்களும் மிக சிறப்பான கண்ணியமான நாட்கள். 9 நோன்புகள் யாருக்கெல்லாம் நோக்க முடியுமோ 9 நோன்புகளை பரிபூர்ணமாக நோட்போம். ஆக குறைந்தது அரபாவுடைய தினம் நாம் நோன்பு நோட்போம், குடும்பமாக நோட்போம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் நோட்போம். வரக்கூடிய இந்த 10 நாட்களை அமல் இபாதத்தின் மூலம் செழிப்பாக்குவோம். மஸ்ஜிதுகளை அதற்காக வேண்டிய திறந்து வைங்க. 10 மணிக்கே மூடவானம். ரமதானுடைய கடைசி 10 எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஆக முக்கியமான சிறப்பான நாட்கள். அதனால் அந்த 10 நாட்களையும் பகலுடைய நேரம் அந்த 9 நோன்புகளை நோப்போம். இரவுடைய நேரங்கள் அமல் இபாதத்தின் மூலம் நாம் அந்த இரவை ஹயாத்தாக்குவோம். பெருநாளுடைய இரவை கூட நாம் ஹயாத்தாக்குவோம். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான 10 நாட்களை சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. உதுஹியா என்ற சிறப்பான அந்த அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. ரப்பே ரஹ்மானே, பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ் எம்மை புரிந்து கொள்வாயாக. ரப்பே, நீ சிறப்பாக்கி அந்த நாட்களில் அதிகமாக அமளிபாதம் செய்து உனது தகர்ருபை நெருக்கத்தை அடையக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. ரப்பே, அமல் இபாதத்தின் மீது ஆசை ஆர்வத்தை தாரப்பே. பலஹீனமானவர்கள் யா அல்லாஹ் அமல் இபாதத்தின் மீது ஆசை ஆர்வத்தை தாரப்பே. பாவங்கள் மீது வெறுப்பை தருவாயாக ரப்பே. ரப்பே ரஹ்மானே, உதுஹியா என்ற அமலை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அந்த அமலை கல்பால் நேசித்து அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கஅபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே, யாரெல்லாம் கஅபாவை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. மௌத்துக்கு முன்னர் ஒரு முறையாவது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை ரப்பே நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. பல முறைகள் உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம். ரப்பே, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. மௌத் வரை உன்னை வழிபட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, பலாய் முசீபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. கஷ்ட துன்பங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். பலஹீனமானவர்கள் ரப்பே, எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். பலரும் பல ஹாஜத்துகளோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நீ அறிந்தவன் ரப்பே. எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. ரப்பே, எங்களுடைய ஹலாலான துனியாவுடைய ஆகிராவுடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. ரப்பே, கஷ்ட துன்பங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கபருடைய வேரிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ரப்பே தலை குடிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ரப்பே உனது அரசுடைய நிலக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் நீர் வந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கிற ரப்பே, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, சுருக்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிற ரப்பே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுருக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தா ரப்பே. ரப்பே, உனது லிகாவுடைய பாக்கியத்தை, உன்னை சந்தித்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிற ரப்பே. உனக்கு நெருக்கமான அடியார்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியத்தை கொடுப்பாய் ரப்பே. அப்படியாப்பட்ட முகர்ரபூன்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, இந்த துஆவை உனது தரும் பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.